சொல்லுங்க சார், இது ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்கணும்? இது ஒரு எம்பராஸ்மெண்ட் டு த கவர்மெண்ட், அவர் பேசிய வார்த்தைகள் அப்படின்ற இடத்த கொண்டு வந்துருக்காங்க. திரும்ப இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு இல்லைன்னு நகர்ந்து சார் தனிப்பட்ட கருத்தாக தான் அதை பார்க்கணுமா? கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருக்காரு, இது ஒரு பொலிட்டிக்கல் ரிப்பல்ஸை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சு பேசினாரா? எப்படி புரிஞ்சுக்கணும்? அது எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஏன்னா முதல்ல இருந்து நான் விஜய் பேசுறதுக்கு, விஜய் பேச வந்துட்டாருன்னா அது வரைக்கும் நம்ம பேசலாம். எனக்கு பிறகுதான் விஜய் பேசுவார். கண்டிப்பா இல்லை, முதல்ல இதில் அடிப்படையான ஒரு விஷயம், இன்னைக்கு காலையில் திருமாவளவன் விட்ட அறிக்கையிலேருந்து இன்னைக்கு ஆதவர்ஜனா இப்போ பேசுகிற வரைக்குமே பார்த்தோம்னா, திருமாவளவனுடைய அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விழா, அதாவது திருமாவளவன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு அம்பேத்கருக்காக நடத்தப்படக்கூடிய விழாவை திருமாவளவன் தவிர்க்கிறார், இது அம்பேத்கருக்கு செய்யப்படும் துரோகம், இதுக்கு திமுக நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கான மறுப்பாகத்தான் அவர் அந்த அறிக்கையை விட்டிருந்தார். நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, இந்த விழா என்பது அம்பேத்கரை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட விழாவே கிடையாது. ஏன்னா இந்த விழாவினுடைய மையமாக இருக்கக்கூடிய இப்போ விகடன் நிறுவனம்ங்கிறது இது வந்து ஒரு வணிகம். இதுக்கு முன்னால கலைஞரை பற்றிய ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, இப்போ அம்பேத்கர் பற்றி ஒரு புத்தகம் போடுகிறார்கள். அதுவும் கூட அவங்க போடலை, இது வந்து இன்னொரு அசைன்மெண்ட், வெளியிலேருந்து வந்த ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விகடன்ங்கிற பத்திரிகை நிறுவனத்துடைய, அது நூற்றாண்டு காலங்கிறது, அது ஒரு பப்ளிகேஷன்ஸ் உடைய ஒரு ஒரு வணிகம், அதனுடைய ஒரு பகுதி. இரண்டாவது விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் வந்து அம்பேத்கரை பற்றி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பேசியவர்கள் பார்த்தோம்னா ஒரு நீண்ட பட்டியல் எடுக்கலாம். தந்தை பெரியாரிலிருந்து ஆரம்பித்து பேராசிரியர் பெரியார்தாசிலிருந்து புனித பாண்டியன் வந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட வரிசையை எடுக்கலாம். அவர்களோடெல்லாம் மேடையை ஏறுவதற்கு வந்து திருமாவளவனுக்கு எந்தக்குமே எந்த தயக்கமே இருந்ததில்லை. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், இப்போ திராவிட கழகத்துடைய இவர் ஆசிரியர் வீரமணி இருக்கார், திராவிட கழகத்துடைய தலைவர் அப்படின்னா, திராவிட கழகத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோடும் மேடையை பகிர்ந்திருக்கார் திருமாவளவன். வீரமணியோடும் மேலையை பகிர்ந்திருக்கார், குளத்தூர்மணியோடும் மேடையை பகிர்ந்திருக்கார் என்பது இன்றைக்குமே அவருடைய விளக்கத்துல புரிஞ்சுது. என்னோட கேள்வி என்னன்னா, அதை கடந்து வந்துட்டோம். நான் சொல்லி அவர் விளக்கத்தை கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசுகிறேன். முதல்ல அந்த விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் எனக்கு அந்த நேரத்தை கொடுங்க. ஏன்னா வந்து இப்போ விஜயோட வந்து அவர் ஏன் வந்து மேடையை பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா வந்து விஜய் வந்து ஒரு அம்பேத்கருக்கான ஒரு அத்தாரிட்டியான பெர்சனாக ப்ரொஜெக்ட் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையில் இருக்கிறது. இன்னொன்று, விஜயை முழுமையாக முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிற பொழுதுதான் அவரே ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் வந்து திருமாவளவன். இந்த விழா வந்து முதலில் திட்டமிடப்பட்ட பொழுது ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்காக திட்டமிடப்பட்டது. அப்போ வந்து கூப்பிட வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இவங்களோட திருமாவளவனை வந்து கூப்பிடுவதுங்கிறது தான் திட்டம். விஜய் வருகிறாருங்கிறப்ப வந்து எங்கேருந்து விஜய் வருகிறார், எங்கே ஆதவர்ஜுனா அங்கே வருகிறார், அதுக்கு பிறகு விஜய்க்கான ஒரு விழாவாக அது மாற்றப்படுகிறது. விஜய் கட்சி பேரை ஆரம்பித்தப்போ கூட வந்து திருமணம் அந்த விழாவுக்கு போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறார். மாநாட்டில் அவர் பேசினதுக்கு பிறகு தான் இது முழுக்க தன்னை பலிகாடாக ஆக்கக்கூடிய ஒரு விழா அப்படிங்கிறத அவர் தவிர்க்கிறாருங்கிறதா அதில் இருக்கக்கூடியது. ஆக மட்டும் இது அம்பேத்கருக்காக நடத்தப்படக்கூடிய, ஏன்னா விகடனும் அம்பேத்கருக்காக இந்த விழாவை நடத்தவில்லை, விஜயும் அம்பேத்கருக்காக நடத்தவில்லை. மூன்றாவது ஆதவர்ஜுனா பொறுத்தவரைக்கும் அவர் இன்றைக்கு பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் அவர் வந்து இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப வந்து இவர் எப்போ இவ்வளவு பேசுகிறார் இல்லையா, தனி ஒரு அம்பேத்கரிஸ்டாக தலித் அரசியல்லாம் எப்போ இருந்து இவர் தலித் அரசியலை பேச ஆரம்பித்தார், எப்போ அவர் அம்பேத்கரிஸ்டாக மாறினார், எப்போ அவருக்கு அந்த ஞானஸ்தானத்தை யார் பண்ணி வச்சாங்கிற கேள்வி இருக்கிறது. அவர் தன்னுடைய குடும்ப பின்னணியிலிருந்து ஆரம்பித்து இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறார் இல்லையா. மன்னராட்சி வந்து எதிர்க்கிறேன், ஊழலை எதிர்க்கிறேன், திமுகவை தான் அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். திமுகவுக்காக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வேலை பார்த்தவர் ஆதவர்ஜுனாங்கிறது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தேர்தல் வேலை பார்ப்பதற்காக வந்து பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள வந்து அந்த மாநாட்டை திருச்சி சிறுகுனூர் மாநாடு நினைக்கிறேன் அதை நடத்தி அதுக்கப்புறம் துணை பொதுச் செயலாளராக ஆதவர்ஜுனா வருகிற வரைக்கும் அவர் இதுவரைக்கும் எங்கேயுமே பெரிய அம்பேத்கரிஸ்டாக அவர் காட்டவில்லை. இன்னொன்று, இவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அபத்தங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்து காஞ்சி மகா பெரியவர், அவர் வந்து காஞ்சி ஜெயேந்திரர் சொல்லலை, அந்த காஞ்சி பெரிய மகா பெரியவர்னு ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய அந்த காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இருக்கார் இல்லையா, உண்மையிலேயே காஞ்சி ஜெயேந்திரை விட கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட ஜெயேந்திரை விட மிக மிக ஆபத்தானவர் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவர். தீண்டாமை என்பது சேமகரமானது என்று சொல்லி தெய்வத்தின் குரலை எழுதியவர் சங்கராச்சாரியார். இவர் காஞ்சி மகா பெரியவர் சொல்றார் இல்லையா, நல்லவர் அவர். காந்தி ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் என்பதற்காக அவர் மாட்டுக்கொட்டையிலே சந்தித்தவர் காஞ்சி சங்கராச்சாரியார், சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள். அந்த காஞ்சி சங்கராச்சாரியாரை நல்ல மனிதர், நல்ல சாமியார் என்று சொல்லிவிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியாரை நித்யானந்தா மாதிரியான பிரேமானந்தா மாதிரியான சாமியார்களை பார்ப்பதற்கும் அதுதான் அவர் சனாதனம் பெரும்பான்மை எதிர்ப்புன்றார். அதே நேரத்தில் ஆளும் கட்சி மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பகிரங்கமா பல காந்தியை தான் அவர் சந்தித்தார். இந்திரா காந்தி ஒரு விதவை பெண்கிறனால ஒரு திரைச்சலை சந்தித்தார். காஞ்சி சங்கராச்சாரியார் பல்லக்கில் தான் இப்போ தூக்கிட்டு போறப்ப பெரியார் இயக்கம் மிகப்பெரிய போராட்டம் நடத்திய காரணத்தால் தான் அவர் பல்லக்கில் போட தலைகளை இறங்கி போனார். அப்ப காஞ்சி சங்கராச்சாரியாரை வந்து ஒரு மிகப்பெரிய மகான் என்று சொல்லிவிட்டு அதே வாயில் அம்பேத்கரை பேசுவதை விட மிகப்பெரிய அபத்தம், மிகப்பெரிய துரோகம். ஒரே கேள்விதான் வருது. இன்னொரு விஷயம் ஊழலை இவர் எதிர்க்கிறாரு.
இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு ஊழலில் இருக்கிறாரு. முந்தானத்தை ஜெயலலிதாவுடைய நினைவு நாளுக்கு அவர் வந்து அவரை வந்து ஜெயலலிதாவின் நினைவு கூர்ந்து அவருடைய தைரியம் இதெல்லாம் பாராட்டி போடுகிறார். தமிழ்நாட்டிலே முதலாக ஊழல் வழக்கிற்காக சிறைக்கு சென்றவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை பாராட்டிய கையோட அதே வாயோட ஊழல் எதிர்ப்பு பேசுறது எவ்வளவு பெரிய அபத்தம். ஆக மொத்தம் இவருக்கு கருத்தில் இன்னொன்று வந்து தலித் அல்லாதவர், அதாவது அம்பேத்கரை பேசிய முதல் தலித் அல்லாதவர் விஜய்ங்கிறாரு. முதலாக அம்பேத்கருடைய நூலை தமிழிலே கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். கேள்வி வச்சிடறேன். என்னன்னா திருமாவளவன் அவர்களின் மனசாட்சி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் அவர் சொல்கிறாரு. தொடர்ந்து சில கருத்துக்களை சொல்கிறார். ஆட்சி, அதிகாரம், பங்கு, வேங்கவேல், இப்படி அரசியல் சார்ந்து பல விஷயங்களை சொல்கிறார். இது தனிப்பட்டு ஒரு வாய்ஸ் ஆஃப் காமனாக பேசாமல் அரசியல் சார்ந்து பேசுகிறார். அவர் கட்சியில் சேர்ந்துருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா தொண்டர்கள் மத்தியிலே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இப்போ இந்த உரை கேட்ட பின்பு விசிகா தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்குன்றாங்க. இது அவருடைய உரையா இல்லை வேற ஏதாவது? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? நாளைக்கு அவர் மீது நடவடிக்கை அப்படி ஏதாவது இருக்க போது எப்படி இருக்கும்? பத்திரிகையாளர் நீங்கள் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி பார்க்குறீங்க இந்த உரைக்கு பின்பாக? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் திருமாவளவனுடைய அறிக்கையிலேயே தெளிவுபடுத்தப்படாத ஒரே ஒரு விஷயம், திருமாவளவன் பதில் சொல்ல வேண்டிய தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆதவ அர்ஜுனா இவ்வளவு தூரம் பேசுகிறார் என்பது ஒரு கட்சி, அதாவது சாதாரண தொண்டர் கூட கிடையாது, ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அதாவது அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக திருமாவளவன் சொல்வது என்னன்னா, விகடன் நிறுவனம் இதை நடத்துகிற பொழுது என்னை நீங்கள் கூப்பிட்டாட்டையும் பரவாயில்ல, விஜயை கூப்பிட்டு நடத்துங்க நான் சொன்னேன். வந்து திருமாவளவன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விஜயை வைத்து விழா நடத்துவதற்கு விகடன் தயாராக இருக்கிறது அப்படின்னு ஒன்று சுட்டி காட்டுகிறார் திருமாவளவன். ஆனால் விகடன் மட்டும் நடத்தல, இது ஆதவ அர்ஜுனா நடத்துகிறார். தன்னுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் வராவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு கட்சியின் தலைவர் விஜயை வைத்து விழா நடத்துவதற்கு ஆதவ அர்ஜுனா துணிகிறார். அந்த அறிக்கையில் எங்கேயுமே அது இல்லை. ரைட். விகடனை குற்றம் சாட்டக்கூடிய திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா நோக்கி அந்த கேள்வி கேட்கணும். அப்படி ஒரு விழாவை நடத்தக்கூடிய ஒருவரை எப்படி நீங்க கட்சியில் வச்சிருக்கீங்க, இது கட்சியினுடைய குரலா இல்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு கண்டிப்பாக திருமாவளவனுக்கு இருக்கிறது. ரெண்டாவது இதில் வந்து என்னன்னா வந்து நான் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தேன். இப்போ நான் என்ன இந்த ஆதவ அர்ஜுன உரையாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஏன்னா இவர் இந்த அம்பேத்கருடைய விழா மட்டும் கிடையாது. வந்து இவர் என்னன்னா வந்து இந்த வெள்ள நிவாரணத்தில் வந்து திமுக அரசு முறைப்படி செய்யவில்லைன்னு ஒரு நீண்ட பதிவை எழுதுகிறார். அப்படின்னா நீங்க இதே வந்து தைரியமானவர், புரட்சிகரமானவர்னா விஜயை நோக்கி அந்த கேள்வியை மேடையில் கேட்டுக்கணும். வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் போய் பார்க்காம பனையூருக்கு கூட்டு வந்து நிவாரணம் கொடுக்கிறார் விஜய். அதனாலதான் களத்துக்கு வாங்கன்றாரா? இல்ல, விஜயன் நேரடியாக நீங்க பாத்துக்க அவ்வளவு பெரிய புரட்சியாளர், நீங்க வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெரிய புரட்சியாளர்னா விஜயை பார்த்து நேரடியாக கேட்கணும்ல. தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டக்கூடியவர் அந்த கேள்வியை கேட்கணும் இல்லையா? ஆக மொத்தம் ஆதவ அர்ஜுனா தன்னுடைய சுயநலத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப விஜயை பயன்படுத்துகிறார், விகடனை பயன்படுத்துகிறார். இதுல பலிகூடாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமாவளவன். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது தேர்தல் பாதிக்கிறதுக்கு முன் மிகப்பெரிய அளப்பரிய வந்து அர்ப்பணிப்பை வந்து செய்து வந்து இவ்வளவு ஆண்டு காலம் வந்து ஒரு அர்ப்பணிப்போட தியாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஒரு தனிநபர் தன்னுடைய சுயநலத்துக்காக பலிகடை ஆக்கியிருக்கார். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கண்டிப்பாக திருமாவளவர்களுக்கு இருக்கிறது. ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி, இது கூட்டணியில் இருந்து கொண்டு நம்ம இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறோம். விஜய் அந்த இடத்துல இருக்கார், ஆனால் அவர் ஒரு என்டார்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது திருமா சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க வாங்க, இன்னும் காலம் இருக்கு, நீங்க இன்னைக்கு தான் மாநாடு நடத்திருக்கீங்க, கருத்தை பத்தி பேசியிருக்கீங்க, இன்னும் காலம் இருக்கு, நீங்க பயணப்பட வேண்டிய தூரம் இருக்கு, அதற்கப்புறம் நம்ம வந்து மேடையில் சேருவதோ கை கோர்ப்பதோ அடுத்து பார்க்கலாம், உங்க கொள்கைகளோட வெளியே வாங்க, களத்துல வாங்கன்னு தான் திரும்ப சொன்னார். ஆனால் இன்னைக்கு வந்து கருத்தியல் தலைவராக விஜய் உருவாகி விட்டார். அப்படின்னா இதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ கருத்தியல் தலைவர் விஜய்னா இப்போ திருமாவளவன் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? வந்து அவர் திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேல வந்து பொது வாழ்க்கையில பயணித்து அவரை விட இவர் பெரிய கருத்து அப்படி சொல்லல, நான் கம்பேரிட்டிவா போல இவரையும் அவர் எஸ் கிவன் அ சர்டிஃபிகேட் டு விஜய், நீங்க கருத்தியல் தலைவராக உருவாகிட்டீங்கன்றாரு. அதுதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா பிரகாஷ் அவர்கள் சொல்லும்போதோ இல்லை இன்னும் தொண்டர்கள் வந்து ரசிகர்களாக தான் இருக்காங்க, தொண்டர்களாகவே மாறலன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு பெரிய வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் இன்றைக்கு விஜய். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவில் அரசியல் பேசிய படங்கள் எடுத்தீங்கன்னா திராவிட இயக்க காலகட்டத்தில் வந்து நிறைய படங்கள் சொல்ல முடியும். இப்போ சமீபத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அரசியல் படங்கள் எடுத்தீங்கன்னா ஜனநாதன், வெற்றிமாறன், ரஞ்சித் எல்லாருமே அரசியலை முன்வைத்திருக்கார்கள். கமலஹாசன் தன்னுடைய படங்கள் அரசியல் முன்வைத்திருக்கார், சத்யராஜ் முன்வைத்திருக்கார். விஜய் எங்கேயாவது ஒரு இடதுசாரி, ஒரு தலித்து, ஒரு திராவிட அரசியல் எங்கேயாவது முன்வைத்திருக்கிறாரா? அம்பேத்கரை வந்து திரைப்படங்கள் மூலமாக ரஞ்சித் கொண்டு போகிறார், மாரி செல்வராஜ் கொண்டு போகிறார். ரஜினி படத்தில் கூட அம்பேத்கர் வந்துட்டார், காலா கபாலின்னு. விஜயோட படத்தில் எங்கேயுமே ஒரு அம்பேத்கர் வரல, ஒரு பெரியார் வரல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் வந்து விஜயே பேசினதுனா சினிமாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் மீடியா, திராவிட இயக்கம் அதெல்லாம் மாற்றுச்சுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் மீடியாவில் எந்த விதமான அரசியல் கருத்தையுமே பேசாத ஒரு விஜய் ஒரு மாநாட்டில் வந்து அம்பேத்கர், பெரியார் இவங்க வந்து தங்களுடைய கொள்கை தலைவர்னு சொன்னார். அதிலே நிறைய குழப்பங்கள் இருக்குது. வேலு நாச்சியார் கொள்கை தலைவர்,
இவங்க அஞ்சலி அம்மாள் கொள்கை தலைவர்களா, அதோட பெரிய அபத்தம் எதுவுமே கிடையாது. வேலு நாச்சியாருக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது கொள்கை தலைவராகவும் ஏற்றுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அபத்தம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவர் என்ன சொன்னா, தலித்துகளை பொது தொகுதியில் நிப்பாட்டலங்கிறதும் தவறான தகவல். சீட்டி தண்டபாணி வந்து திமுக நிறுத்தி இருக்கிறது, தலித் எழில் மலையை திருச்சி பொது தொகுதியில் வந்து அதிமுக நிறுத்தி இருக்கிறது. இப்படியெல்லாம் பல பரிசோதனைகள் ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. இன்னொன்று சார்ந்து பேசினார்னு புரிஞ்சுக்கலாமா? புரியல. விசிக கட்சியினுடைய தங்களுடைய அந்த கட்சி 2011க்கு அப்புறம் தான் அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். 2011 தரவுன்னு சொல்றாரு. நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற விஷயத்த சொன்னார்னு புரிஞ்சுக்கணும். இல்ல இதுல 11 சர்வே. ஓகே ரைட். இதுல மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தலித்துடைய பாலிடிக்ஸ், தலித்துடைய ரெப்ரசன்டேஷன், தலித் ரைட்ஸுங்கிறத ஒரு தலித்தை விட கூடுதலாக பேசுகிறோங்கிற ஒரு பிம்பத்தை ஆதவர்ஜனா சுட்டி காட்டுறாரு. இவ்வளவு தூரம் வந்து இந்த இயக்கத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையான இயக்கமாக கட்டமைத்திருக்கிறதுக்கு தலித் லீடர்ஸ் நிறைய அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரவிக்குமார் இருக்கட்டும், வன்னியரசா இருக்கட்டும், சிந்தனை செல்வன் இருக்கட்டும். முந்தானேத்து இந்த கட்சிக்குள்ள வந்து ஒரு நான் தலித்து இதுவரைக்கும் அவர் சாதியை பற்றியோ அல்லது எதை பற்றியுமே பேசாத ஒரு நபர் தான் வந்து ஆதவர்ஜன். இவர் ஒட்டுமொத்தமாக கட்சியை கேப்சர் பண்ணி கொண்டு போறாரு. அது வெறுமனே மன்னராட்சின்னு மட்டும் அவர் முடிச்சிக்கல. 2027 இந்த மன்னராட்சியை ஒழித்து கட்டுவாங்கிறார். அதாவது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னா திமுக கூட்டணி தான் தொடர வேண்டும்ங்கிறது திருப்பி திருமாவளவன் வழித்தார். இதுக்கு முன்னால் இருந்த சலசலப்புகள் அது வந்து அவர் ட்விட்டரில் வந்து திருமாவளவனுடைய அவருடைய வரலாறு பற்றி சொல்லக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களை மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து அதிமுகவை அழித்தாங்கிற சர்ச்சையாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக திருமாவளவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் திமுக கூட்டணி தொடருவோம், நாங்கள் தான் இந்த இந்தியா கூட்டணி உருவாக்குறதுல மிக முக்கியமான பங்கு இருக்குது, எங்களுடைய கூட்டணி சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மேடையில் திமுக வந்து வரக்கூடாது அப்படின்னா திமுக கூட்டணி வந்து வரக்கூடாதுன்னு அர்த்தம், அல்லது திமுக கூட்டணி வந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறணும்னு தான் அர்த்தம். அதனால இதை வந்து ஒரு போற பக்கத்தில் உட்கட்சி ஜனநாயகம்னா அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இன்னும் விஜயும் பேசல, அவர் என்ன பேச போறார், அரசியல் இருக்க போதான் தெரியல. சீமான் திருமா அவர்கள் சொல்லும்போது கூட அரசியல் பேச மாட்டார்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. விஜய் பேச தெரியாது. ஆனா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு இதுவரை நடந்த நிகழ்வு உங்கள் பார்வை ரொம்ப சுருக்கமா. இதுவரைக்கும் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது, இந்த விழா வந்து அம்பேத்கருக்கான விழா அல்ல, விஜய்க்கான விழான்னு நடித்தோம். ஆனா இது அம்பேத்கருக்கான விழாவும் அல்ல, விஜய்க்கான விழாவும் அல்ல, இது ஆதவர்ஜுனுக்கான விழா அப்படிங்கிறதை அவர் வந்து ஆதவர்ஜுன் வந்து நிரூபித்திருக்கிறார். அவர் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒட்டுமொத்த, அதாவது இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, தலித் அரசியல், இதெல்லாம் கருத்தியல் ரீதியாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவர் தன்னுடைய தனிப்பட்ட சுயநலனுக்காக இப்போ ஏன் ரமேஷ் நம்ம அதை என்டார்ஸ் பண்ணுறாரு, ஆதரிக்கிறார்னா, எப்படி அது வந்து வலதுசாரிக்கு வந்து பயன்படக்கூடிய வகையில் தான் ஆதவர்ஜுனா பேசுகிறாருன்னா அதுதான் அதனுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.